வா 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 உட்காரு. என்ன அக்கா உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிற ரூபாய் அம்மாடி ரூபாயா? அது 200. நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், தியேட்டருக்காரருக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடும். போகட்டும். ஐயோ என்னத்தான் இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். சங்கரா 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 சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முன்னு. நீ உட்காந்துருக்க? 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? அது பக்கத்து கடைக்காரன் கேட்டான் உங்ககிட்ட. என்கிட்ட கோச்சு என்னங்க பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100, அப்ப 300 இருக்கு. 300ஐயும் 3 மாலை கட்டி படங்களுக்கு போடு. மாலை போடா. என்னத்தான் அது செவந்தி பூ. ஐயோ பூ இல்லைங்க, மொட்டு. சாயங்காலம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னத்தான் செவந்தி பூ மொட்டு? இன்னைக்கு பிள்ளையார் கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி நீ போ. முடியாதத்தான், முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அம்மா, ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து கொடுக்க போனேன். அத பூங்கிறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. ஓஹோ, விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. கொண்டா. அத்தான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூடவா கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன 20 கூட கிடைக்கும். அத்தான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படியே எடுத்துடுவேன், தெரியுமா? நல்லதுதான். அத்தான் எடுத்துடுவேன். தம்பி தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது? இதே புது தினத்து பூ மாலை. பூ மாலையா? அத்தான், இந்த மாலைக்காகத்தான் நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு. அந்த மாலையை தியேட்டருக்கார கழுத்துல போட்டுடு. வர்றதான். இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு? வர்றேன் வர்றேன். பணத்தோட அருமை தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க. என்ன போய் அதை சரி பண்ணு. என்ன அப்படி கோச்சுக்கிறீங்க? 200 ரூபாய் அவன் கேட்டான், பூ மொட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. கோச்சுக்காத அந்தமா. ஐயோ, நமக்கு இப்படி கோவம் வரப்படாத. அவன் செலவு பண்ணிடுவானே, அதுக்கா செலவழிச்சா என்ன? நம்ம தவிர யார் கொடுப்பா? கோவிச்சுக்காதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாரு, கொஞ்சம் சந்தோஷம். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும், கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது. சிரிக்க மாட்டேன். சிரிப்பு சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். ஏய் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதல் இந்த பழச்செருப்பு. காதல் இந்த பழச்செருப்பு.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு, அங்கதான். இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. ஓஹோ, இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும். அங்க இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க போங்க, இதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒரு போர்டு எழுதி போடுன்னு சொன்னேன். போதும் போதும், இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, இன்னும் இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு. என்ன உலகம் இது? இரக்கமுள்ளவனை போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு, அறிமுகமில்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா, இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்கப் போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்? எப்படி அப்படி தூங்கிவிட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார், எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன், நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு? லீலா, என் ஃப்ரெண்டு லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா.
கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படியெல்லாம் போகாத ராணி. இல்லப்பா. இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும். இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா. வாங்க, நான் தான் கரண்ட், இந்த கம்பெனில அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன வாண்ட்? வெளியில போர்டு பார்த்தேன். ஓஹோ, முதலாளிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? உங்க கம்பெனில டைப்பிஸ்ட் அதுவா, எங்க கம்பெனிக்கு பொம்பளை டைப்பிஸ்ட் தேவையில்லை, ஆம்பளைக்கு தான் வேணும். அப்படி ஒண்ணும் போர்டுல போடலையே. அடடா, நான் அப்பவே சொன்னேன், கேட்டா நான் அந்த போர்டு எழுதுறவன். பரவாயில்ல, அதை மாத்தி எழுதி போடுறேன். இந்தப்பா ப்ளீஸ், உங்க முதலாளிய பார்க்கும்படி ஏற்பாடு பண்ணு. அவரை இப்ப பார்க்க முடியாதம்மா, அவர் ஒரு மாறுதி. மாட்டேன். மாட்டேன், இந்த வீடு போல நான் மாட்டவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். சார், இந்த அம்மா நான் சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அப் ராஸ்கல். டேய், ஒன்னதாண்டா இவனை யாரு என்னன்னு தெரியாம வளரிக்கிட்டு. போடா, போய் காபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா. மூஞ்சிய பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஓ, ஆமா, நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரதா, அது சரதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாழுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. ஏன் உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. அது சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைப்பிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டு நாடகத்துல சாரோட போஸ். ஆமா, அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலட்டு. ஓ, நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்போவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்போ உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க. பாபு இல்ல? வந்துடுவாரு. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். தேங்க்ஸ். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபு தான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல. புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சி போடி, பாத்தியாமா இந்த பொடுச? எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா, வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது கீதா
தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2 3 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு. அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. அக்னி சாட்சியா? நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி, நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க எப்படி திக்கு விஜயம்? பாபாபு, உன்னதான் பார்க்க வந்த நம்ம புது நாடக சம்பந்தமா. அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறானுகிட்ட. நீ என்ன சொல்ற? விளக்க வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிடகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட, இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட, நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். ப்ளீஸ் கெட் அவுட். பாருங்க, நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரரு பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார்? அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது? இதுக்கே உங்களுக்கு கோபம் வருதே. அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? கரண்ட், எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம். ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது? நீ போட்டுக்கிறியா? நான் ரெடி. கழுத, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ, அப்படியா? அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? என்ன பல்பு இருக்குதா? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்குங்க? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பார்ட்டி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும். பின்ன இல்ல? ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா. இன்கம் டாக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இது வரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ, நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டதில்லை, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு என்ன போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ. 500 போட்டுக்கோ. என்னது என்னது சார்? என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேத்து வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் நான் உண்மையிலேயேவா கொடுக்க போறான்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது.
அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. இல்ல லீலா? அப்படியா? அது சரி சார். என்னத்த இருந்தாலும் இந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, கொடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா. கைய அப்படி கொண்டா. என் கை என்ன மெதுவா பஞ்சு மாதிரி இருக்கும் நினைச்சிய? வேலை செய்த கை கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். பரவாயில்ல கொண்டா. என்கிட்ட மரியாதையா நடந்துக்க. இல்ல என்ன அதட்டுற நீ? நீ ரொம்ப மரியாதைக்காரியா? அன்னைக்கு இந்த சமயக்கார பையனோட விளையாண்டுட்டு இருந்தீங்க நீ. ஏன் இப்படி அபாண்டமா புடுங்குற? அடாத கண்ணம்மா, பெரியத்தனமா சொல்லிட்டேன், கோச்சிக்காத. இந்த பாரு, என் மனசுல ஒண்ணு இல்ல. உன் மனசுல மட்டுமா? உன் தலையிலயே ஒண்ணு இல்லைன்னு நல்லா தெரியுது. சாவா சாவா சாவா. ஏண்டா, நான் சமயக்கார பயல. அவளை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறா, நீ லவ்வர் இருக்கா? லவ்வர் என்ன லீலா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? மணி 6 ஆகுதே, இன்னும் நீ வீட்டுக்கு போல? சரி வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய்க்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் போற வழி தான், உன்னை விட்டுட்டே போறேன். டேய், ஷாப்பை க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சு. யாரது? யாரது? யாரோ ஓடி வந்த மாதிரி. விஷயம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இரு. இப்ப ஐயா அந்த பொண்ணு கூடவே சுத்தி எடுத்துறாரு. நீயே பாத்துட்டியா? என் கண்ணால பார்த்தோம்னா அது இன்னைக்கு நேத்தா நடக்குது, அது எவ்வளவு நாளா நடக்குது. சும்மா சொல்றாங்க, ஒண்ணு இல்லைங்க. ஏய், நீ சும்மாறா. நீ ஐயா ஆள் இல்ல, அவன் நேரா பார்த்தவன் சொல்றான். அப்படியா செய்தி? சரி சரி, உங்க வேலையை போய் பாருங்க. ஏண்டா நீ நிக்கிற? ரொம்ப நாளா இல்லைங்க, இன்னைக்குதான். இன்னைக்குதானா? வரட்டும், பேசிக்கிறேன். போடா, இப்படி உட்காருங்க. விளையாட்டெல்லாம் முடிஞ்சாச்சா? அடா கொஞ்சம் சும்மா இரு. ஓஹோ, அதுக்குள்ள போயிடுச்சேன்னு கவலையாக்கம். பின்ன இருக்காதா? விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே. ஆமா 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 ஆமா, பாட்டியில போயிட்டா கவலையா தானே இருக்கும். நீ பாத்தியா? இந்த கன்றாவிய நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். கன்றாவியா?
ஓடி போயிருச்சே அது ரொம்ப அழகு. அப்ப இருக்கிறது மட்டமா? மட்டம்னு சொல்லலையே, அது மாதிரி இல்ல. ஆஹா, ஓடி போயிருச்சே. ஐயா, நான் வேணா போய் வர சொல்லட்டுமா? வர சொல்லட்டுமா? ஓய், வர வர உம்ம புத்தி ரொம்ப மட்டமா போகுது. என்ன இன்னைக்கு சேஞ்ச் ஆயிட்ட நீ? அங்க சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்புறம் இங்கேயும் சேஞ்ச் ஆக வேண்டியதானே? என்ன உன் பாட்டுல கடகடான்னு பேசிக்கிட்டே போறேன். கடகடான்னு ஒண்ணு பேசல, உண்மையை தான் சொல்றேன். எந்த உண்மையை? அடங்கப்பா, பெரிய ஆளுப்பா நீ. நீ நான் சொல்லிட்டேன். நீ நீ நீயா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நீ 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 புருஷனை பார்த்து நீங்கிற. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நீ இரு. கொண்டா. ஐயோ, அது சமாதானம் ஓங்குங்க. சமாதானம் ஓங்குங்க. ஓஹோ, சமாதானம் ஓங்குகவா? ஆமா, வச்சு சமாதானம். சாந்தமா சரிதான். இப்படி வா, உட்கார் வந்து. அந்த பொறாவை கொண்டாந்து உட்கார வச்சுக்கோ. என்ன இது மாதிரி? அதுதானே புரியல. உலக சமாதானத்துக்கு நான் பொறாவை வாங்கிட்டு வந்தா அது ஊட்டு சண்டையை வளர்த்துருச்சே. சரி, இதை கொண்டாங்க மாட்டு. அப்போ இப்படி திருப்பி மாட்டிருட்டான். சண்டை ஓங்குக, சண்டை ஓங்குக. நீ எழுதுனியா? அடிடா, அடி அடி அடி. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. ஏம்மா ராணி, முதலாளி தங்கமானவர் சொல்லிட்டு இருந்திய, இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? வர பால்காரன் தயிர்காரருக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவாருப்பா. என்ன கொடுப்பாரோ போமா. சம்பளம் என்னதுன்னு தெரியாம வேலை செய்யற வேலைக்கு இன்னைக்கு தான் காலால கழிக்கிறேன். இல்லப்பா, இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வரேன். பட்டுமாப்பா? வேலைக்கே போயிட்டு வாமா. யாரது? லீலாவா? என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல, அதனாலதான் கொஞ்சம் லேட். ஓ ஆமா ஆமா, பால்காரன் தயிர்காரன் இந்த சர்வன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல, அதனால இருக்கும். கரண்ட் வாழ்வை அப்படி அலட்சியமா வைக்காது. இதோ நான் ஒருத்தி 200 ரூபாயை எங்கே அலட்சியமா காணாம எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அது மாதிரி நீயும் இதை போட்டு உடைச்சிட்டு முதலாளிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்காத. ஆமாடா, வாழ்வு ரொம்ப காஸ்ட்லி, போட்டுக்கிட்டு உடைச்சு தொலைக்காத. அப்புறம் நம்ம நாடகத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அலையிறமே, அது மாதிரி வாழ்வுக்கு அலைய வேண்டி வந்துடும். உங்க நாடகத்துக்கு இன்னும் ஹீரோயின் கிடைக்கலையா? இல்லையே சார். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீ ஏன்டா கோச்சுக்கிற? என்ன சமாச்சாரம்? இல்ல சார், நம்ம லீலாமாவே கதாநாயகி ஆக்ட் பண்ணா என்ன? சச்சா நல்லா இருக்காது. ஏன் சார், ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அத சொல்லலடா. லீலா ஆக்டே பண்ண வேணாமே, சும்மா அப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்னா போதுமே. அப்புறம் என்ன சார், ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அது பெரிய இடத்து பொண்ணு, நம்ம சும்மா அப்படி டிராமாவுல ஆக்ட் பண்ண கூப்பிட்டா அவங்க வீட்டுல ஏதாவது. இல்லையே, நான் எங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட நடிச்சிருக்கேனே. ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்ல. குழந்தைங்க கூட தான் நடிக்குது. ஆனா உண்மையான டிராமாவுல நடிக்கணும், அப்பதான் அதோட கஷ்டம் உனக்கு விளங்கும். ஆனா கரண்ட், லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல அது இஷ்டத்துக்கு விரோதமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லீலா? இல்ல. அப்ப நாம நாடகத்துக்காக தேடி தேடி அலைந்த கதாநாயகி கிடைச்சாச்சு. என்ன லீலா, உனக்கு சம்மதம் தானே? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஆமா, முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதெல்லாம் சும்மா. நானும் காலம்புற 7 மணில இருந்து தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். காணாம போன பணம் கிடைக்கவே இல்லை. பணம் காணாம போச்சா? எவ்வளவு? 200 ரூபாய். சும்மா 200 ரூபாய் தானே? டோன்ட் வரி, நான் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், 1 2 200 ரூபாய் இல்ல, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்கோ. அட லீலா, சும்மா வச்சுக்கோ. காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம், வச்சுக்கோ. இது என்னது? கதாநாயகி பாடம், இத படிச்சுக்கோ. அது பணம், இது பாடம். அத வச்சுக்கோ, இத படிச்சுக்கோ. இது அகல்யா பாடம், நாளைக்கு ஒத்திகை இருக்கு, நல்லா படிச்சுக்கோ. உலகம் விடிந்ததென்று உலகம் விடிந்ததென்று என் ஆருயிர் மணவாளரை எழுப்பிவிட்டு கோழிபோல் கொக்கரித்து என் கற்பையும் கொத்திவிட்டாய் கொடியவனே படுபாய். ஊழிபோல் வந்திங்கு ஆடிவிட்டாய்
கணம் இந்த உயிர் நில்லுமோ, கற்புக்கு இலக்கணம் சொல்லுமோ, 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 எந்த உயிர் நில்லுமோ. கவலைப்படாதே அகல்யா, என்ன தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சூடப்படாமல் கிடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன், இந்திரன் என் பெயர். இந்திரன்? ஆமாம், அமரத் தலைவன், ஐராவதமுடையோன். அக்கிரமக்காரன். அட பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே. அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்கோனு கழகம். நீதான் தேவாதி தேவனோ வீராதி வீரனோ? ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதகன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போது வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும்? போனதெல்லாம் போகட்டும், உங்கொடியே இப்படி வா. மறுபடியுமா? அட மகா பாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? சார், என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்தியிலே சுயம் பேசுறாங்க. இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்போ ஒண்ணு செய்யி, முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம். வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம். படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம். அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாள. கல்லாயிட்டாளா? அப்ப நான் மிதிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. போடா, இங்க நாடகமே ஸ்டாப்பு. ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோசனம் பண்றதுக்கு. போடா, கழுது. லீலா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்து வைங்கடா. ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன். ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் கூப்பிடணும். எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். மென்ஷன்.
எங்க என்ன அந்த ஏய் இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கலையே. பாக்கல போங்க போய் படுத்துங்க. அங்க பின்னால சமயக்கட்டு போயிடணும். போங்க. என்னதான் என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்ல சொல்லலையா? வந்துட்டானே. எங்க? இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தையில இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். அவனை கூடாது. போச்சு போச்சு. நீ போய் அவனை புடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறங்க. கொன்னு முடிவுதான். சமாதானம் சமாதானம் சமாதானத்தோட கொல்லு புடிச்சு கொண்டாயிட்டான். இது என்ன? இது நான் வாங்கி கொடுக்கலையே. எப்படி வந்தது? உடவே நான் வாங்கலையே. ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பனை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன சார் இது? ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க பரீட்சை நாடகம் இல்ல, அதை அப்படியே மனநம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, ஆமா. நேத்து ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அத கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது வந்து லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தை பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன அது சரியா போச்சு. என்ன அது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏன் சார் வர்றாங்க? அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? டேய், இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லிவிட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். சார் சார், அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒருவேளை வீடு தவறி போயிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். டேய், இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அத முதல்ல செய்யுங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாலே வரேன்னு சொன்னீங்க. நல்ல வேளை எப்பாவது வந்தீங்க. உட்காருங்க. முருகா, காபி கொண்டு வா. இல்லீங்க, பரவாயில்லைங்க. நான் காஃபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன அப்ப நேத்திக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லீங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான். அந்த நாய் கடிக்காது, சும்மா குலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி வீட்டுக்கே போயிட்டீங்களா? ஐயோ, இது நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேத்து ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து. இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அது சரி, அகலிகா தானே? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நாடகம், நல்ல நாடகம். நடத்து நடத்து, நல்ல நடத்து. அவளே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்திரன். நாடகம் முடிஞ்சது. சரி, முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரிங்க சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். போறோம். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. கோபி என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், போ போ நீ போ போ போ. இது சந்தேகம் தான்.
என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டிருக்குல்ல, கண்ணு மாடு போட்டிருக்கா? கண்ணு பல வீசுது. பல இல்லீங்க, நம்ம மாடு கண்ணு போட்டிருக்குல்ல, ம். அது புழைக்கிறது சந்தேகம் தான் சொல்றேன். எப்படிடா பொழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தான்ல. ஆமா ஏய், பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. ஆமா, பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா. புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லை, இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். இந்தா, அங்க வச்சிருந்தேன், அது எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்க. என்ன அவகுபான்னு உளற? என்ன உளறேன்? உண்மையை தான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். ராணி, இந்தா, வச்சுக்க. நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். சே, 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 நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? சாபாஷ் ராணி, நான் வரட்டுமா? ஓ, ஓ. இல்லாமா ஆ? யாரோட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா.